என்னுடைய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் புத்தகங்களை படியுங்கள், அதிலே பொதிந்து கிடக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குங்கள். நான் இன்றைக்கு நன்றாக நினைவிருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய டவுன் ஹாலிலே ஒரு நூலகம் இருந்தது, இப்பொழுது இருக்கிறதா என்று தெரியவில்லை. அங்கே ஒரு இருக்கக்கூடியது நன்றாக நினைவிருக்கிறது. நான் லயோலா கல்லூரியிலே என்னுடைய முதுகலை சமூக பணியை படித்து கொண்டிருந்து நான் அந்த கடைசி செமஸ்டரை எழுதி முடித்துவிட்டு முடித்துவிட்டு நான் என்னுடைய கிராமத்திற்கு வந்திருக்கிறேன். கோடை விடுமுறையை கழிப்பதற்கு கொஞ்ச நாளில் முடிவு தெரிந்துவிடும். எனவே நான் அன்றாடம் அங்கிருந்து நான் ஒரு மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு இந்த நூலகத்திலே வந்து புத்தகங்களை படிப்பது, செய்தித்தாள்களை படித்துவிட்டு 6 மணி 7 மணி வரைக்கும் இருந்துவிட்டு நான் செல்லுவது உண்டு. அப்படியாக நன்றாக நினைவிருக்கிறது. இந்த இடத்திலே வந்து நான் படித்த பொழுது ஹிந்து பத்திரிகையை படித்து கொண்டிருக்கிறேன். அதிலே ஒரு சின்ன விளம்பரம் வருகிறது. என்ன விளம்பரம் தெரியுமா? த ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஃபோரம். ஐ ஸ்டில் ரிமெம்பர், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. த ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஃபோரம் நீட்ஸ் a qualified social worker to be employed, to be appointed as a project officer for its health project to be implemented in slums of Madras, Upper Madras. அதாவது MA சமூக பணியை படித்தவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனம் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு சமூக பணியாளரை, MA படித்த சமூக பணியாளரை தன்னுடைய சென்னையிலே இருக்கக்கூடிய குடிசை பகுதியிலே ஒரு நல்வாழ்வு சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த ஒரு திட்டத்திற்காக ஒரு திட்ட அலுவலரை தேர்வு செய்ய இருக்கிறது. எனவே வருபவர்கள் வரலாம் என்று அந்த நேர்முக தேர்வை குறிப்பிட்டு ஒரு 3 நாளிலே குறிப்பிட்டதை நான் படிக்கிறேன். படித்த உடனே என்ன பண்ணுறேன், நான் இது பண்ணி அடுத்த நாள் அந்த 3வது நாள் இங்கேருந்து அதுக்கு சரியாக இருக்கக்கூடியதில் கிளம்பி போகிறேன். என்னுடைய அண்ணன் இருக்கார், அவரோட லயோலா கல்லூரி போகிறேன். அந்த முடிவுகள் தெரிந்த அந்த நோட்டீஸ் போர்டில் முடிவு இருக்குது, பார்த்துட்டு சூளைமேடு போயிட்டு அப்படியே சாப்பிட்றோம். அப்போ நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறேன், பாரு இப்போ இந்த 750 ரூபா இப்போ சம்பளம், இதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முந்தைய காலம். இப்போ 750 ரூபா சம்பளம், இது 750 ரூபா சம்பளத்துக்கு யார் வரப்போகிறா? அது சோஷியல் ஒர்க் படித்தவங்களாக கேட்குறாங்க. ரொம்ப அது MA சோஷியல் ஒர்க்கு கற்பிக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய எண்ணிக்கையே குறைவு. சென்னையிலேயே 3-4 தான் இருக்குது. எனவே அவ்வளவு எண்ணிக்கையில் வரமாட்டாங்க. நீ என்னோடு கூடவா என்று சொல்லிவிட்டு, நான் சொல்லிவிட்டு நான் அப்படியே அவரையும் கூட்டிக் கொண்டு வா, நான் வேலையை வாங்கிட்டு வந்துடலாம், நான் நேர்முக தேர்வில் கலந்துக்கிட்டு நான் வந்துடுறேன், 5-6 பேர் தான் கலந்துக்க போகிறாங்க, நான் வந்து எப்படியும் நான் வாங்கிடலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போனால் ஒரு 9:45 10 மணிக்கு நேர்முக தேர்வு, 9:45 செல்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கூட்டம். ஆச்சரியமாக இருக்குது, 74 பேர் அன்னைக்கு. 750 ரூபா சம்பளத்துக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 74 பேர். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. விதவிதமாக இருக்க ஆள், விதவிதமாக படித்தவன், விதவிதமாக உரம், விதவிதமாக நிறம். நான் பார்த்தவனே எங்கள் அண்ணன்ட்டு சொல்கிறேன், எனக்கு 52வது இது கொடுத்துட்டாங்க, சீட்டு கொடுத்துட்டாங்க, டோக்கன் கொடுத்தா. நான் சொல்கிறேன், எனக்கே 2 மணி 3 மணி ஆக நீ கிளம்புன்ட்டேன். என்னை 3 மணிக்கு நேர்முக தேர்வுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் போகிறேன், நான் பேசுகிறேன். நான் சொன்னேன் எப்படியெல்லாம் இந்த திட்டத்தை அமல்படுத்தேன்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு வந்துட்டு என்னுடைய மாமா வீடு NSK நகரில் இருக்குது, பக்கத்தில் அமிஞ்சிக்கரைக்கு அடுத்து. இது ஷனாய் நகரில் இருக்கக்கூடிய ஜெர்மன் லெப்ரசி ரிலீஃப் அசோசியேஷன் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய GLRA. அடுத்து என்னுடைய NSK நகரில் இருக்கக்கூடிய என்னுடைய மாமாவுடைய வீட்டிற்கு நான் வந்து அடுத்த நாள் இந்த நேர்முக தேர்வு முடிஞ்சு அடுத்த நாளில் ஒரு கார்டு, அப்போல்லாம் 30 பைசா கார்டு தான் இருக்குது, 15 பைசா இருந்துச்சு, அதுக்கப்புறம் 30 பைசா. அந்த கார்டில் யூ ஆர் செலக்டட் அஸ் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்னு வந்துச்சு. 72 பேரில் ஒரு ஆளாக முதன்முறையாக நான் ஒரு நாளாக கூட வேலை இல்லாமல் இருந்ததில்லை. அப்போவே கவியெல்லாம் மிக அழகாக பாடுவாங்க இளைஞர்கள்லாம். அப்போவே சொல்லியிருக்காங்க இளைஞர்கள், எனக்கு நன்றாக நான் படித்தேன், நான் இளம் அறிவியல் இயற்பியல் BSc ஃபிசிக்ஸ் படித்திருக்கிறேன், இளம் அறிவியல் வேதியியல் படித்திருக்கிறேன், மிக நன்றாக படித்திருக்கிறேன், பல போட்டித் தேர்வுகளை எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன், எனக்கு தெரியும் இங்கிலாந்திலே எங்கே இரும்பு கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், அந்த இளைஞர் அவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியும் இங்கிலாந்திலே இரும்பு எங்கே கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் ஜெர்மனியிலே எங்கே நிலக்கரி கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியும் தென்னாப்பிரிக்காவிலே எங்கே வைரம் அதிகமாக கிடைக்கிறது, தங்கம் அதிகமாக கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், ஆஸ்திரேலியாவிலே ஆப்பிள் எங்கே கிடைக்கும் என்று எனக்கு தெரியும்,
எனக்கு தெரியும் இங்கிலாந்திலே இரும்பு எங்கே கிடைக்கும், ஜெர்மனியிலே எங்கே நிலக்கரி கிடைக்கும், எங்கே தென்னாப்பிரிக்காவிலே வைரம் தங்கம் கிடைக்கும், எங்கே ஆஸ்திரேலியாவிலே ஆப்பிள் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியாது, இந்தியாவிலே எங்கே எனக்கு வேலை கிடைக்கும் என்று தெரியாது என்று. இந்த புலம்பல்களை எல்லாம் தாண்டி நான் 72 பேரிலே ஒருவராக நான் தேர்வு செய்யப்பட்டேன் என்று சொன்னால், இதே டவுன் ஹாலிலே இருந்த அந்த நூலகத்திலே பார்த்த அந்த ஹிண்டு செய்தி உணர்வு பூர்வமான இந்த மண்ணோடு நான் கலந்திருக்கிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, நான் சொல்ல விரும்புவதெல்லாம், நாம் பட்ட இளைஞர்களோ மாணவர்களோ அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் படியுங்கள். அதிலே வரக்கூடிய படைப்புகளோ அல்லது நிகழ்வுகளோ அது உங்களுடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும்.